ஓகே ஹாய் கைஸ், திஸ் இஸ் நவீன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைக் வாங்கின ஸ்டோரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். 6 மாதம் இல்லை, ஒரு வருஷமே ஆயிடுச்சு. ஒரு வருஷமாக வீடியோவே போடல. பிகாஸ்னால் ஆஃபீஸு ஒர்க்லாம் இருக்கிறதுனால டெய்லியும் 8 to 8 அந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால என்னால் வீடியோஸே கண்டினியூஸாக போட முடியல. சண்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பக்கத்தில் எங்கேனாச்சும் போயிட்டு வருவேன். அதுவும் டைம் சரியாக போயிடும். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. நேருக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ 1 இயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 வீக்லி ஒரு வீடியோனாச்சும் போட்டுருவேன். பட் ஆனால் இப்போ போட முடியல. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பைக்கு தான் நான் வாங்கின பைக்கு. ஆக்சுவலாக R15 V4 2022 மாடல். 2022 மாடல் இல்லை 2023 நினைக்கிறேன். 2023 மாடல். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். ஆஃபீஸ் போயிட்டுருக்கும்போது ஆஃபீஸில் தான் சேல் வந்துச்சு. ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் அந்த லோக்கலில் இருக்கிறவரே வாங்கியிருப்பாராட்டங்குது. ஸோ அவரால் டியூ கட்ட முடியல. அப்புறமேட்டுக்கு ஃபினான்ஸ்லேருந்து சீசிங் பண்ணிட்டாங்க. சீசிங் பண்ணிட்டு ஃபினான்ஸில் வச்சுருந்தாங்க. ஃபினான்ஸில் வச்சுருந்த வண்டியை அவரும் இருந்துக்கிட்டு என்னால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாராட்டங்குது. அப்புறமேட்டுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு, யாருமே வாங்கவே இல்லை. அப்புறமேட்டுக்கு எங்கள் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு 2 நாளாக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தேன். ஸோ எங்கள் ஆஃபீஸில் இருக்க அண்ணாவும் சொல்லியிருந்தார், ஸோ இது சேலுக்கு இருக்குடா, பார்க்குறதா தான் பாரு. நானும் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குடா, நீ பார்க்குறதா தான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, நீ கொண்டு போய் வச்சுருக்காந்தா வச்சிரு, ஒரு 2 நாள் ஓட்டி பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நானும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2 நாள் வச்சுருந்தேன். வீட்லேயும் கேட்டேன். வீட்டில் பார்த்துட்டு எல்லோரும் வீட்லேயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக் பார்த்தாவே என்ன சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் அந்த வண்டிலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி அப்புறமேட்டுக்கு வீட்லேயும் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்கலை, கன்வின்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போயிட்டு ப்ரைஸ் கேட்டேன். ப்ரைஸும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வண்டிலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அடிபட்டு இருந்துச்சு. அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழெல்லாம் போட்டிருப்பாராட்டுங்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. R15 V4 பார்த்திங்கன்னா இது இந்த பேக் பில்லியன் சீட்டில் உட்காரும் போது இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உடஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த சைடு கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்துச்சு, இந்த சைடுமே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ்லாம் பேசிவிட்டு நான் ஃபைனல் பண்ணிட்டு கேஷாக ஃபினான்ஸ் ஆனும்போது ஒரு கொஞ்சம் கேஷ் கட்டிவிட்டு மீதி ஃபினான்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபினான்ஸும் லோக்கல் ஃபினான்ஸில் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கீம்லாம் கொடுத்தாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி போய்ட்டு எல்லாம் ஸ்கீம்லாம் வாங்கிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நான் நெக்ஸ்ட் டே இல்லை நான் ஃபினான்ஸ் வேண்டாம், நான் ஃபுல் கேஷே கொடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கேஷ் கொடுத்துட்டு நான் வண்டி எடுத்துகிட்டேன். ஃபுல் கேஷ் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எனக்கு பேங்க்கில் பர்சனல் லோன் அப்ரூவல் இருந்துச்சு. சரி அதை எடுத்து அது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதை எடுத்து நான் பைக் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் பைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ பைக் வாங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது எல்லா பேங்க்குமே. பட் செகண்ட் ஹேண்டில் நீங்கள் போகும்போது லோக்கல் ஃபினான்ஸ் செகண்ட் ஹேண்ட்ஸில் ஃபினான்ஸ் பண்ணுற ஒரு சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே செகண்ட் ஹேண்ட்ஸ் வெஹிக்கிளுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு வேறு இடத்துல ஏதோ ஒரு பர்சனல் லோன் அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா கூட அது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ அது வாங்கி இது ஃபுல் கேஷ் பே பண்ணிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நானும் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் ஓட்டியிருந்துட்டு அப்புறமேட்டு எனக்கு லைட்டாக இன்ஜினில் நாய்ஸ் வர மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமேட்டு நானும் 2, 3 வண்டியை செக் பண்ணி பார்த்ததில் ஸோ எனக்கு தான் மன பிராந்தி மாதிரி இருந்துச்சு. இன்ஜின் சவுண்ட் வருது அதெல்லாமே பார்த்திங்கன்னா. அப்புறமேட்டுக்கு நான் ஓகே எல்லாம் பக்கா. என்ன மாடல்னால் 23. நான் எடுக்கும்போது 14,000 கிலோமீட்டர் ஓடிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட 6,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். பட் என்னால் வீடியோ போட முடியல. அதான் நான் ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த ரீசன்னால தான் என்னால் வீடியோவே போட முடியல. ஏன்னா டியூ கட்டணும். ஸோ ஆஃபீஸை விட்டு நின்றுட்டுனால என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். இப்போ 1 இயர் கிட்ட லோன் பே பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஒரு 6 மந்த்து தான் இருக்கும். ஸோ நான் அது பே பண்ணிட்டேன்னா ஃப்ரீ ஆயிடுவேன். எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் நிறையா போக ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கும் வீடியோ கண்டினியூஸாக வரும். இதுக்கு மேலே நான் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு தான் பிளானில் தான் இருக்கேன். பட் வீக்லி 1 வீடியோனாச்சும் மினிமம் வந்துடும். ஸோ நான் மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோ என்னால் போட முடியுமோ போடுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 மந்த்து 1 இயருக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் என்னால் அதான் போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட். கண்டிப்பாக வீடியோ இதுக்கு மேலே வரும். ஸோ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூவாக டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்க கொடுக்கும்போது டயர் சுத்தமாக பேக் டயர் இல்லை. ஸோ நான் செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பேக் டயர் ப்ளஸ் வேறு என்ன புதுசாக மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய். எல்லோரும் மறக்காமல் பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க.